Hello students, welcome to Heba Max Study Time. 9th Standard CBSE Science இன்னைக்கு பார்க்க போறோம். Chapter 4ல இருக்க numerical problems. நமக்கு book பின்னாடி revise, reflect and refine. First question பார்க்கலாமா? My father went to a shop from home which is located at a distance of 250 meter on a straight road. So, எனக்கு இதுல இருந்து first என்ன information கிடைக்குது அப்படின்னா நம்மளோட ஹோம் இங்க இருக்கு, வீடு இருக்கு, சரிங்களா? இங்க வந்து ஷாப் இருக்கு. அப்பா வந்து வீட்டுல இருந்து ஷாப்புக்கு போறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 250 மீட்டர் டிஸ்டன்ஸ். அடுத்து என்ன பண்றாங்க? On reaching there, he discovered that he forgot to carry a cloth bag. So he came home to take it. Went to the shop again, bought provisions and came back home. So இப்போ இத சொல்றதெல்லாம் நம்ம எழுதணும். முதல்ல வீட்டுல இருந்து கடைக்கு போறாரு, கிளாத் இல்ல. மறுபடியும் கடையில இருந்து வீட்டுக்கு நடந்து போறாரு, அதே டிஸ்டன்ஸ். வீட்டுல இருந்து கிளாத் பேக் எடுத்துட்டு மறுபடியும் அங்கிருந்து கடைக்கு போறாரு, ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்குறாரு, எல்லாமே வாங்கிட்டு திருப்பி அங்கிருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து கடைக்கு போறாங்க, போயிட்டு பேக் இல்ல, பேக் எடுக்க வீட்டுக்கு வராங்க, பேக் எடுத்துட்டு கடைக்கு போறாங்க, கடையில காய்கறி எல்லாம் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது வந்து நம்ம கொஸ்டின்ல சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிட்ட டேட்டா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, how much was the total distance traveled by him? What was his displacement from home னு கேக்குறாங்க. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, ஹோம்ல இருந்து ஷாப்புக்கு போறாங்க. எவ்வளோ மீட்டர்? 250 மீட்டர். மறுபடியும் செகண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஷாப்ல இருந்து ஹோமுக்கு வராங்க. ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாலும் அதே டிஸ்டன்ஸ் தானே, 250 மீட்டர். தேர்ட் என்ன பண்றாங்க, மறுபடியும் வீட்டுல இருந்து அந்த கிளாத் பேக் எடுத்துட்டு ஷாப்புக்கு மறுபடியும் போறாங்க, அதுவும் ஒரு 250 மீட்டர். மறுபடியும் என்ன பண்றாங்க, ஷாப்ல இருந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹோமுக்கு வந்துடுறாங்க, மறுபடியும் ஒரு 250 மீட்டர் நடக்கிறாங்க. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணும் இல்லையா? ஸோ டோட்டல் distance is equal to 250 plus 250 plus 250 plus 250. 250, 250, 500, 500, 500, 1000 meter. 1000 மீட்டரை நான் 1 கிலோமீட்டர்னு எழுதலாமா? ஸோ அப்போ எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்காங்க? 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்தது என்ன கேட்குறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஹோம். இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன தெரியுமா? இப்ப நான் ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி, இனிஷியல் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஃபைனல் எங்க போய் முடிக்கிறேனோ, இந்த இன் பிட்வீன் கேப் தான் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப இந்த கதையில பாத்தீங்கன்னா, முதல்ல என்ன பண்றாருப்பா, வீட்டுல இருந்து ஷாப்புக்கு போறாரு, திருப்பி ஷாப்ல இருந்து வீட்டுக்கே வராரு, திருப்பி வீட்டுல இருந்து ஷாப்புக்கு போறாரு, திருப்பி ஷாப்ல இருந்து வீட்டுக்கே வந்துட்டாரு, ரைட்? அவர் நடுவுல எங்கேயும் நிக்கல, திருப்பி இனிஷியலா அவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஸ்டார்டிங் பாயிண்ட்கே வந்துட்டாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா வேல்யூ என்ன, ஜீரோன்னு எழுதிக்கணும். ஸோ இதோட ஆன்சர் எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷன் என்ன, இனிஷியல் பொசிஷன் வந்து ஹோம் தான். அப்புறம் ஃபைனல் பொசிஷன் என்ன, ஃபைனல் பொசிஷனும் திருப்பி ஹோமுக்கே வந்துட்டாங்க, எங்க ஸ்டார்ட் ஆனாங்களோ அங்கேயே ரிட்டர்ன் வந்து முடிச்சுட்டாங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 மீட்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின், a student runs from the ground floor to the 4th floor of school building to collect a book and then comes down to their classroom on the 2nd floor. If the height of each floor is 3 meter, find the total vertical distance traveled and the displacement from the starting point. இப்போ செகண்ட் கொஸ்டினையும் நம்ம ஒரு டயக்ராம் மூலியமா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஸ்கூல் இருக்கு, நம்ம ஸ்கூலே ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் அண்ட் 4th ஃப்ளோர் இருக்கு.
சரியா? இப்ப இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, ரன்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட் ஃப்ளோர் டைரக்டா எங்க போறாங்க, 4th ஃப்ளோருக்கு போறாங்க. அண்ட் ஒரு ஃப்ளோருக்கும் நடுவுல எவ்வளவு ஹைட் இருக்குன்னா 3 மீட்டர். ஒரு ஃப்ளோருக்கு 3 மீட்டர்னா 4 ஃப்ளோருக்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணும். மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, 4th ஃப்ளோர் போயிட்டு அவங்களோட கிளாஸ் ரூம் வந்து 2nd ஃப்ளோர்ல இருக்கா. ஸோ 2 மாடி மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டாங்க. இப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 4th ஃப்ளோர் போன டிஸ்டன்ஸ் பிளஸ் 4th ஃப்ளோர்ல இருந்து 2nd ஃப்ளோர் வந்த டிஸ்டன்ஸ், இதை ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டாலே போதும், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்ட்டு தெரிஞ்சிடும். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னது, ஒரு ஃப்ளோருக்கும் இன்னொரு ஃப்ளோருக்கும் நடுவுல, சரிங்களா, ஃப்ளோரோட ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர்ஸ். என்ன பண்றாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 4th ஃப்ளோர் வரைக்கும் போய் நோட் புக் எடுக்க போறாங்க. ஸோ ஒரு ஃப்ளோருக்கு 3 மீட்டர்னா 4 ஃப்ளோர்ஸ் ஏறாங்க. கிரவுண்ட் டு 1, 1 to 2, 2 to 3, 3 to 4. ஸோ 4 into 3 meter which is equal to 12 meter. செகண்ட்ல என்ன பண்றாங்க, 4th ஃப்ளோர்ல இருந்து 2nd ஃப்ளோருக்கு வராங்க, கிளாஸ் ரூமுக்கு வராங்க. சரியா? அப்ப எத்தனை ஃப்ளோர் வந்து கவுண்ட் எடுக்கணும்னா 2 ஃப்ளோர், 4th to 3rd, 3rd to 2nd into 3 மீட்டர். ஒரு ஃப்ளோருக்கு 3 மீட்டர் which is equal to 6 மீட்டர். இப்ப டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 plus 6. ஏன்னா மேலையும் அவங்க தான் இருக்காங்க, கீழேயும் அவங்க தான் இருக்காங்க, which is equal to 18 மீட்டர். ரைட்டா? இதுதான் டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அப்புறம் இன்னொன்னு கேட்டிருந்தாங்க, என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ரைட்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அடுத்த டாபிக். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொன்னேன், இனிஷியல்ல இருந்து ஃபைனல் எவ்வளவு தூரம் போறாங்க. இனிஷியலா அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருந்தாங்க, இப்போ எந்த ஃப்ளோர்ல இருக்காங்க, கிளாஸ் ரூம்ல போய் முடிச்சிட்டாங்க. இனிஷியலா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 2nd ஃப்ளோர் தான் அவங்களோட கிளாஸ் ரூம், 2nd ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. ரைட்டா? ஸோ இனிஷியல் பொசிஷன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறனால எந்த மீட்டர்ஸும் இல்லை, ஸோ 0 மீட்டர்ஸ். இதே மாதிரி ஃபைனல் பொசிஷன் எங்க இருக்காங்கன்னா 2nd ஃப்ளோர். இப்ப 2nd ஃப்ளோர்னா என்ன அர்த்தம், 2 into 3 meters that is equal to 6 meters. இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் செஞ்சா போதுமா. டிஸ்பிளேஸ்மெண்ட் is equal to final position minus initial position. final position இப்ப எவ்வளவு இருக்கு நமக்கு, 6 meter. initial position 0 meter which is equal to 6 meter. இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்டோட வேல்யூ. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. தேர்ட் கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் தான். A girl is riding her scooter and finds that a speedometer reading is constant. It is possible for her scooty to be accelerating and if so how அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் எஸ் சார். அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம ஸ்கூல்ல கொடுக்கறது எழுதுனா பெட்டர். என்ன ரீசன் அப்படின்னா, நமக்கு ஸ்பீடோமீட்டர் கான்ஸ்டன்டா இருந்தாலும் நம்மளால ஆக்சலரேட் பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு கர்வ்ல எல்லாம் திரும்புறோம்னு வைங்க, ஆக்சலரேட் கொடுத்தாதான் வண்டி மூவ் ஆகும். அண்ட் நம்மளோட ஸ்பீடும் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. சரியா? Fourth question. A car starts from rest and its velocity reaches 24 meters per second in 6 seconds. Find average acceleration and distance traveled in 6 seconds. Average எவ்வளவு acceleration கேக்குறாங்க, distance traveled in 6 seconds எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்போ fourth questionல given எல்லாம் எழுதிடலாம். First, car is at rest. At rest நாலே velocity 0. So initial velocity வந்து 0 meter per second. Clear? அடுத்தது என்ன சொல்றாங்க, final velocity. Final velocity எவ்வளவு கொடுக்குறாங்க, 24 meter per second. இதெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம் எவ்வளவு எடுக்குது, 6 செகண்ட்ஸ்ல எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. ஒன்று ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எவ்வளோனா
acceleration is equal to final velocity minus initial velocity divided by time. So final velocity another 24. Initial velocity 0. Time taken வந்து 6. So 24 by 6 which is equal to 4 meter per second square ன்னு எழுதுவீங்க. ரைட்டா? So distance travel average acceleration எவ்வளோ? 4 meter per second square. Next அவங்க இன்னொன்னும் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? Distance traveled in 6 seconds. Distance traveled in 6 seconds. So இது distance எப்படி கண்டுபிடிப்போம்? S is equal to ut plus half of at square. இந்த ஃபார்முலா ரொம்ப கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ S தான் distance. Initial 0, t வந்து 6 plus half into acceleration 4, time வந்து 6 whole square. 0 into 6, 0. Plus 2 one time, 2 2 times. 2 into 6 square எவ்வளோ? 36. So 2 into 36, 72. இந்த 0 நம்ம அப்படியே remove பண்ணிடலாம். So 72 meters distance travel பண்ணிருக்காங்க. எவ்வளோ செகண்ட்ல? 6 secondsல. சரி, இப்போ இதை நான் வெரிஃபை பண்ணணும். நான் கண்டுபிடிச்சது கரெக்டா இல்லையான்ட்டு நான் வெரிஃபை பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா v square is equal to u square plus 2as ஃபார்முலால எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. s ஓட வேல்யூ, v ஓட வேல்யூ, u ஓட வேல்யூ கரெக்டா இருக்கும் பாருங்க. ஃபைனல் வெலாசிட்டி 24 ஸ்கொயர், இனிஷியல் வெலாசிட்டி 0 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஆக்சலரேஷன் 4, s டிஸ்டன்ஸ் வந்து 72. 24 into 24 மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 576. 2 4s are 8. 8 into 72 576. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th one. A motorbike moving with initial velocity 28 meter per second and constant acceleration stops after traveling 98 meter. So 98 meter distance travel பண்ணி முடிச்ச உடனே constant acceleration stop ஆயிடுச்சு. Find the acceleration of the motorbike, time taken to come to a stop. Acceleration என்ன and அது ஸ்டாப் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு கேட்குறாங்க. 5th question. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கிவன்ல இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்தது ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டினா v, இனிஷியல் வெலாசிட்டினா u இல்லையா? ஃபைனல் வெலாசிட்டி ஸ்டாப் ஆகுது, அப்போ 0 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்டாப் பண்ண போறோம். அண்ட் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 98 மீட்டர். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷனும் வேணும், அப்புறம் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆக்சலரேஷன் எடுக்கிறேன். ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ a இன்டூ s. ஏன் இந்த ஃபார்முலா எடுக்கிறோம்? ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், டிஸ்டன்ஸும் தெரியும். அப்போ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணா போதுமா? ஃபைனல் வெலாசிட்டி 0 ஸ்கொயர், இனிஷியல் வெலாசிட்டி 28 ஹோல் ஸ்கொயர், 2 இன்டூ ஆக்சலரேஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், s ஓட வேல்யூ 98. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு 28 இன்டூ 28 784 plus 2 into 98 எவ்வளோ? 196a. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 784 இந்த சைடு கொண்டு வரலாம், மைனஸ் 784 மாறிடும். 196 into a இருக்கும். இப்போ அடுத்த லைன்ல இந்த 196 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். டிவைடட் பை 196 இஸ் ஈக்குவல் டு a. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுமா? ஸோ சைட்ல சால்வ் பண்ணலாம். 2 3s are 6, 2 9s are 2 2s are 2 9s are 18, 2 8s are 16. திருப்பி 2 1s are 2 9s are 12 na 6 times. 2 4s are 2 9s are 196 divided by 49. 90 plus 6 4 times எடுத்தோம்னா 9 4s are 36, balance 3, 16 17 18 19, right? So 4. 49 196 cancel பண்ணா 4 கிடைக்குது. Therefore acceleration is equal to minus 4 meter per second square ன்னு எழுத்தா போதும். மைனஸ் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும், ஏன்னா ஸ்டாப் ஆக போகுது இல்லையா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா டைம் டேக்கன். டைம்
taken. So time taken எப்படி கண்டுபிடிக்கிறது? V is equal to U plus AT. ஏன்னா இப்ப acceleration தெரியும். So V is equal to U plus AT. இப்ப இந்த V இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதணும்? 0. ஏன்னா ஸ்டாப் ஆக போகுது. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 28. பிளஸ் ஆக்சலரேஷன் வேல்யூ -4 கண்டுபிடிச்சிட்டோம். T தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்ப இந்த 28 இன்சைட் கொண்டு வந்தா மைனஸ் ஆயிடும். ஏன்னா பிளஸ் 28 இன்சைட் வந்தா -28 -4 into T. அப்புறம் -4 டிவைடட் பைல கொண்டு வரும் which is equal to T. So இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 4 7s are 28. So time taken is equal to 7 seconds. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்லித்தர டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் ஹைப்பும் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் இன்னும் இந்த கொஸ்டின்ஸ் டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க, அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.